இப்படி அடிச்சிருக்கான்? ஒரே போலீஸ் கேஸ் ஆயிட போதுப்பா, கையில ஆகாதுப்பா. கட்ட வருங்கப்பா. வாங்க கட்ட வரலாம். என்னடாச்சு உனக்கு? உட்கார முதல்ல. என்னடா ஆச்சு உனக்கு? யார் அப்படி பண்ணா? சொல்லு, என்ன ஆச்சு? அர்ஜுன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்ககிட்ட நம்ம லைஃப் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடு வாங்கணும். லைஃப்ல ஒரு காமெடியா இருக்குல்ல? நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். அண்ணா வர சுமாரு பல்மாடா பாத்துவா. அர்ஜுன், அர்ஜுன் என்ன ஆச்சு? ஊத்ரா இந்தா மச்சி, இந்தா. காலி ஆயிடுச்சு மச்சான். இரு மச்சி, இரு டென்ஷன் ஆகாத. எனக்குடா இதுவும் காலி ஆயிடுச்சு மச்சான். இல்ல மச்சி, நான் எடுத்துட்டு வந்த மச்சி. இவன் தான் மச்சான் குடிச்சிட்டான். டென்ஷன் ஆகாத. நான் வாங்கி தரேன். எங்க வாங்கி தரவா? வா மச்சி, நான் வாங்கி தரேன் மச்சி. this is out of city. No wine shop here. வாடா. I upset. வாடா, உனக்கு இல்ல சரகாடா. வாடா. அங்க பாரு. எங்கடா? அங்க பாரு மச்சி, ஒரு மச்சி. எங்கடா? அங்க பாருடா. எங்கடா? சோக்குதா கதவன சோக்குதா கனாதா சோக்குதா. இப்போதான் நம்ம பேசவே வந்தோம். ஸ்ருதி பேர்லாம் ஸ்ருதி அங்க ஸ்ருதி சொன்னா புரிஞ்சுக்க ஸ்ருதி. ஸ்ருதி பேர்லாம் அங்க ஸ்ருதி பொறுக்கி பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி பேர்லாம் ஐயா மச்சான், டபுள் பீஸ் மாட்டடா. நல்லா போட்டு குமுறு குமுறுடா. இதுக்கு மேல நான் வாழணுமா? கண்ணு முன்னாடியே நான் செத்து போறேன்.
நாட்டில் எவ்வளோ அநியாயம் நடக்கு தெரியுமா? பாருடா, நாட்டில் இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு இந்த கொடுமை நடந்துதான் இருக்கு. இதெல்லாம் பார்க்குறச்சே எனக்கு கோவம் வருது. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ உனக்கே இந்த மாதிரி நிலைமை வரச்சே சும்மா விட மாட்டேன்டா, நிச்சயமா சும்மா விட மாட்டேன். உன் ரத்தம் காயறதுக்கு அவனை கண்டுபிடிக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்க்குறேன். அவனை இப்பயே கண்டுபிடிக்கிறேன் நிச்சயமா. செல்வனா யாருப்பா? செல்வனா பார்க்க இருப்பா, வருவார் இருப்பா. செல்வனா சொல்லுண்ணே. சொல்லுடா தம்பி. என்னடா இப்படி ஆயிடுச்சு? சரி கொடு, நான் பாத்துக்கிறேன். டேய் சூரி, ஆந்தை போன போடு. சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா. அந்த பிரச்சனை ஆயிடுச்சுடா. 3 பொறி பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானுங்க. பையன் வேற வேண்டப்பட்ட பையன். என்னண்ணா பண்ணோம்? நமக்கு கிடைச்ச ஒரே இன்ஃபர்மேஷன் சன்னதி தெரு. அங்க எவன் சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் உடனே எனக்கு போன் அடுறா, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணா. Sanadi Street. Arrow போய் லெஃப்ட் நான். Excuse me? நா Sanadi Street? இதான். Thank you. நான் 2 கோக்னா. எனக்கு ஒரு கோக். இந்தா மச்சி. நேத்து அடிச்ச சரக்கு. ஐயோ, இந்த பொண்ணை வேற. ச்சே. ஆமாடா. ஏதாவது பிரச்சனையா இருப்போது ஊர்ல இருக்க தேவையில்ல. 4 மணிக்கு எப்பயும் மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலாம். கணேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அங்க மீட் பண்ணலாம், எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே. செல்வனா கிடைச்சாச்சு. யாரா நீங்க? உன் மாமன் செய்யறது கேள்வி என்ன கேட்கிறேன்? டேய், இவனையும் சேர்த்து அவனுக்கு கூட கட்டி போடுறான். நீங்க பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். ஓகேண்ணா.
டேய் மாட்டினீங்கடா. சுதி என்கிட்ட படிச்சுங்க. டேய் உங்களை கொல்ல முடியும்டா. எப்பறம் என் உலகமே அவதான்டா. எப்பறம் என் உயிரை என்கிட்ட படிக்க தோணுச்சு. மாட்டினீங்கடா. டேய் பொறுமையா இருடா. சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. அப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்கு? நான் மீடியாவில் இருக்கேன், இவங்களை பற்றி போட்டு காமிப்போம், உலகத்துக்கே போட்டு காமிப்போம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். என்ன சொல்ற நீ? ரெக்கார்ட் பண்றா. என்ன மாதிரி ஆளுங்க இந்த வீடியோ பார்த்து திருந்துடா. ரெக்கார்ட் பண்றா. உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. ஒரு பயத்தால என் கூட இல்லாம போயிட்டாங்க. என்னை விட்டு போயிட்டாங்க. காரணம் என்கிட்ட ஒரு பயந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோ எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம்னா, இந்த மாதிரி பொறுக்கிங்களை பார்த்து இந்த மாதிரி பொறுக்கிங்க இன்னமே பயப்படணும். இந்த மாதிரி ஆளுங்க என்னைய பார்த்து இந்த மாதிரி பயப்படாம இருக்கணும். இந்த உலகத்துல தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும். என்னை பார்த்து திருந்துடுங்க. என்னை மாதிரி பயப்படாம இருக்குங்க. என்னை பார்த்து தைரியமா இருக்குங்க, தன்னம்பிக்கையோட இருக்குங்க. இதுக்கெல்லாம் மக்களாக்கி நீங்க தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். ஜெய் அர்ஜுன் கவலைப்படாதடா. இந்த வீடியோ எப்பயே போய் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். உனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்காத மாதிரி பண்ணுறோம். பாஸ் நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் பாஸ். வேறு யாராக இருந்தாலும் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல காசுக்காக பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பாஸ். நான் இப்போயே போகிறேன், இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். என்ன பண்ண? எல்லாம் போச்சு. கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சுடா. அர்ஜுனோட ஃப்ரெண்ட் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடினான். ஆனா அர்ஜுன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம இந்த குடிகாரங்களை கொன்னுட்டான். என்னங்க பண்றது, அவனும் ஒரு மனுஷன் தானே. இந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்மளும் இப்படிதான் ஒரு முடிவு எடுப்போம். ஸ்ருதி மேல வச்சிருந்த ஒரு ஆழமான காதலாலையும் அவளை காப்பாற்ற முடியலன்ற ஒரு சின்ன ஆதங்கத்தாலையும் அர்ஜுன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இனிமேல் இந்த சமுதாயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. அதற்காக இந்த படத்தை சமுதாயத்திற்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம்.